அறிவிப்பாளர்களுக்கும் மிகச் சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த அருள்நிதி நக்லேஷ் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்து வழங்க இருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து இருபால்மை அன்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு பாட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப கேட்டிருப்போம். பாரதிதாசன் அவர்களோட ஒரு இனிமையான பாடல். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. இந்த பாடல் கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்போம். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, துன்பம் அதாவது கஷ்டம், கவலை, அப்படி பல வார்த்தைகள்ல அதை சொல்லலாம். இடுக்கண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு துன்பமான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அந்த மனநிலையிலிருந்து மாறணும். ஏன் மாறணும்ன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போறோம். துன்பம்ன்றது இயற்கையா அல்லது செயற்கையா அப்படின்னு பார்த்தோம்னா, துன்பம் இன்பம் அப்படின்றது எதுவும் தனியா கிடையாது. எல்லாமே பார்க்கும் பொழுது நம்மோட மனநிலையோட மாற்றமா தான் அது இருக்குது. நம்ம ஒரு சில நிகழ்ச்சிகள் கேள்விப்படுவோம், ஒரு சில தகவல்கள் நம்ம காதுக்கு வரும். கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், துள்ளி குதிப்போம். ஆஹா, ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி. அதுவும் பொதுவா பார்த்தோம்னா இப்பெல்லாம் அந்த கிரிக்கெட் நடக்குது இல்லைங்களா, ஐபிஎல். இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம டிவியில பார்க்காதவங்களுக்கு கூட தெரியும். கொஞ்ச நேரத்துல படன்னு பட்டா சத்தம், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எல்லாருக்குமே ஒரு இன்பம் அப்படின்ற ஒரு நிலை வருது இல்லைங்களா. ஆனா அது நிலைச்சு இருக்குதா? சுவாமிஜி என்ன சொல்றாங்க, எல்லாமே மனநிலை தான், அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாங்க. அப்போ இந்த துன்பம் இன்பம் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் தாமாகவே தமக்கு ஏற்படுத்தி கொள்றதுதான். அப்போ துன்பம் பார்த்தோம்னா நம்மளோட உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையினால ஏற்படக்கூடிய அனுபவங்களோட தொகுப்புன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. சோகம், வேதனை, வலி, இழப்பு, ஏமாற்றம், இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய எதிர்மறை அனுபவங்களோட வெளிப்பாடாகத்தான் இந்த துன்பம்ன்றது இருக்குது. சுவாமிஜி சொல்வாங்க, இன்பம் துன்பம் அதெல்லாம் எங்க இருக்குது, அது எங்க இருந்து தோன்றுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கவிதையில சொல்றாரு, இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இன்பம் துன்பம்னு தனியா எதுவும் இல்லை இல்லைங்களா. நம்மோட மனம்தான் நேரத்துக்கு நேரம் இயங்குற நிலைமைக்கு போல இந்த இன்பமாகவோ இல்ல துன்பமாகவோ உணருது. ஒரு சின்ன கதை மூலம் இதை விளக்கலாம்னு நினைக்கிறேன். ரமேஷ், சுரேஷ் 2 ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்து ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, நம்ம இந்த நாட்டுக்காக இது பண்ண ஏதாவது சேவை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, ஆர்மியில சேர்ந்துடுறாங்க. ஆர்மியில சேர்ந்து ரொம்ப சிறப்பா தன்னோட சேவையை நடத்திக்கிட்டு வராங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை போர் ஏற்படுது. அப்ப அந்த போர்க்களத்துக்கு 2 பேரும் போறாங்க. அந்த போன போது ஒரு நாள் திடீர்னு தகவல் வருது, சுரேஷ் இறந்துட்டாருன்ற தகவல் வருது. அப்போ ரமேஷோட பெற்றோர்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுரேஷோட பெற்றோர்களுக்கு தாங்கவன்னா துயரம். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அழறாங்க, அவங்களோட தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறாங்க. ரமேஷோட பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சமா ஒரு மூலையில ஒரு நிம்மதி பெருமுச்சு. ஏன்னா நம்ம பையன் நல்லா இருக்கிறான், உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மதி பெருமுச்சு.
அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 1 நாள் கழிச்சு திரும்ப ஒரு மெசேஜ் வருது. "இல்ல, இல்ல நாங்க தவறுதலா சொல்லிட்டோம். இறந்தது வந்து சுரேஷ் கிடையாது. ரமேஷ் தான் இறந்துட்டாரு." அப்படின்ற மாரி மெசேஜ் வருதாம். தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மையான தகவல் சொல்றாங்களாம். அப்ப என்ன ஆகுது? அப்போ ரமேஷ்னோனே ரமேஷோட பெற்றோருக்கு என்ன ஆகுதுங்க? அந்த தாங்க ஒண்ணா துயரம் வருது இல்லையா? அப்ப சுரேஷோட பெற்றோர்களுக்கு இப்போ, நம்ம பையன் உயிரோட இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயரத்துல இருந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்மியாகுது இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்பொழுது சந்தோஷம். சுரேஷோட பெற்றோருக்கு ஒரு மூலையில ஒரு சின்னதா சந்தோஷம். ஏன்னா, பையன் இல்லவே இல்லன்னு நெனச்சவங்க நம்ம பையன் உயிரோட இருக்கிறான் அப்படின்ற செய்தி வரும்போது, ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அப்போ பாருங்க, இந்த மனநிலைன்றது எப்படி உடனே உடனே மாறுது இல்லைங்களா? எல்லாமே பார்த்தோம்னா, நம்மோட மன அலைச்சலோட வேக மாற்றம் தான். நல்லதுன்னா உடனே இன்பம் அடையறதும், கெட்டதுன்னா துன்பமாகவும் இந்த மனம் உணருது. மனிதர்களுக்கு ஏன் துன்பம் ஏற்படுதுங்கிறத நம்ம அருட்தந்தை அவருங்க மிக சிறப்பா விளக்கம் குடுத்திருக்காங்க. நம்ம அருட்தந்தை சொல்றாங்க, இயற்கையோட அமைப்பையும் அறியாம அதனால எழக்கூடிய தன்முனைப்பு, உணர்ச்சி வயம் இந்த 2 காரணத்தால தான் மனிதர்களுக்கு தனக்கும், பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ மனிதர்கள் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா, இயற்கை அமைப்பு. அப்புறம் அறியாமையில இருந்து விலகணும். ஆனா அந்த 2த்தையுமே வந்து தெரிந்துக்கணுன்றது ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்க மாட்டேன்து. அப்போ இன்பத்திலயும், துன்பத்திலயும் அறிவு செயல்படும் பொழுது, அந்த அறிவு அனுபவம் பெறுது. ஆனா அந்த அறிவோட நிலை உயர முடியல. இன்பம், துன்பங்கிறதுக்கு இடையில ஒரு மனநிலை இருக்குது. அதத்தான் வந்து அமைதி அப்படின்றது. இந்த அமைதிய நம்ம எங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக்கிக் கொள்றோமோ, அங்கத்தான் அறிவோட உயர்வுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அது மட்டும் இல்லாம, வாழ்வின் நோக்கத்த அடைவதற்கு ஏதுவாக இருப்பது வந்து இந்த அமைதியான மனநிலை தான். இந்த அமைதியான மனநிலையில இருக்கும் பொழுதுதான், நாம பிறந்தத ஏன் பிறந்திருக்கோம்? நமக்குன்னு என்னென்ன வேலைகள் இருக்கு இந்த உலகத்துல? நம்ம அத ஒழுங்கா செய்றோமா? நம்மோட நோக்கம் என்னன்றத கொஞ்சமாவது நம்ம சிந்திக்க முடியும். அந்த இன்பம், துன்பம்ன்ற மனநிலையில இருக்கும் பொழுது, நம்ம எத பத்தியும் யோசனையே பண்ண மாட்டோம். ஏன்னா, அது உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையாக தான் இருக்குது. அப்போ இந்த அமைதிய நம்ம பெருக்கிக் கொள்ளணும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அறிவ பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம அமைதியை அதிகமாக்கிக் கொண்டே போகணும். அமைதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, ஆராய்ந்து எல்லாத்துல இருந்தும் நாம நம்மள விடுவித்துக் கொள்ளணும். இதெல்லாம் முழுமையா கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்க்கும்பொழுது, அதுதான் நம்மோட தவமாக இருக்குது. தவம்னாலும், யோகம்னாலும் ஒண்ணுதான். இந்த மாரி தவத்துல நிலைத்து, இயற்கையோட இணைந்து, சமுதாயத்தோட இணைந்து வாழும்போது துன்பம் வராதன்னா அப்பவும் வரும். ஆனா, அந்த துன்பத்தை கடந்து நம்மால போக முடியும். ஒரு சில நேரங்கள் அந்த துன்பத்தை தவிர்க்கவும் முடியும். அ அப்படி இல்லன்னா, அதாவது எப்படி கடந்து போறதுன்னா, அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, அதற்கு என்ன மாற்று செயல் அப்படின்றத இது பண்ணி, நம்மோட மன ஆற்றல் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து போகக்கூடிய மன ஆற்றல் கிடைக்குது. இந்த கருத்த தான் நமக்கு மேலும் வலியுறுத்தி சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்களும். ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, "இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிதானமாக, ஆழமாக யோசிச்சு, சிந்தனை தெளிவோடு வாழறாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்களோட மன ஆற்றல் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ அந்த அமைதி நிலையில இருக்கும் பொழுது தானே இது சாத்தியமாகுது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தா அது சாத்தியமாகுமா? அப்படி பார்க்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு நம்மோட அமைதி நிலைய அதிகப்படுத்திக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நாம வந்து இந்த அறிவாற்றல உயர்த்திக் கொள்ள முடியும். பொதுவா பார்த்தோம்னா, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்க்கும்பொழுது 3 தேவை இருக்குது. அது என்னென்ன பார்த்தோம்னா, பசி, தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு. அப்புறம் உடல் கழிவுப் பொருட்களோட உந்துவேக உணர்வு. இந்த 3 உணர்வுகளும் பார்த்தோம்னா, எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்குது. இந்த 3 உணர்வுகளையும் காலத்தோடும், அளவோடும், தக்க பொருள் வசதி கொண்டு நிறைவு செய்யணும்னு சொல்றாரு நம்மோட அருட்தந்தை. அப்படி இதுல ஏதாவது இடையூறு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப என்ன ஆகும்? உடல் நலம் பாதிக்கப்படும். அப்போ உடல் நலம் பாதிக்கப்படுதுன்னா, அங்க ஒரு துன்ப உணர்வு தான் ஏற்படுது. இப்போ தட்பவெட்ப சூழ்நிலையும் பார்க்கலாமே. இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா, இங்கலாம் நல்ல வெயில் அடிக்குது. இப்ப ஊட்டிக்கு போறோம் அப்டின்னா, அந்த இடத்துல நல்லா குளு குளுன்னு இருக்கு. சம்டைம்ஸ் மழையும் பெய்யுது இல்லைங்களா? ராத்திரி நேரத்துல பார்த்தோம்னா, நல்ல குளிர் இருக்கும். சில் காத்தடிக்குது. இப்போ நாம இங்க இருந்து என்ன பண்றோம்? ஆஹா! இங்க வெயில் தாங்கவே முடியல எனக்கு. நான் போய் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு போறோம். ஆனா என்ன ஆகுதுங்க? அந்த சில் காத்து, நைட்ல கொஞ்சம் வெளியில சுத்துனோம்னா என்ன ஆகுது? அந்த சில் காத்து காதுல மண்டையெல்லாம் போய் தலைவலி, சளி பிடிக்கிறது. அப்ப அது என்ன ஆகும்? அதனால உடலுக்கு ஒரு துன்பம் தானே ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான துன்பங்கள்ல இருந்து நாம பாதுகாத்துக் கொள்ளணும். அது மாரி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா, உடல் கழிவுப் பொருட்களோட உந்து வேக உணர்வு. ஆ சப்போஸ் நம்ம ஒரு டிராவலிங்ல இருக்கிறோம். திடீர்னு வந்து ஏதோ வயிறு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அப்ப எவ்வளவு வந்து உடம்பு கஷ்டப்படுது இல்லையா? நம்ம எவ்வளவு இதுவாகுறோம். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முகத்திலேயே அந்த இது அவங்களோட கஷ்டம் வந்து தெரியும். அந்த அளவுக்கு அந்த வந்து உடல் துன்பப்படுது. அப்ப இது எல்லாமே துன்ப உணர்வு தான். இது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், காலத்தோட, முறையோட நம்ம சமன் செய்யும் பொழுது, அப்ப அங்க ஒரு அமைதி கிடைக்குது. அந்த அமைதியே வந்து நமக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு நமக்கு அதுலருந்து ஒரு ரிலீஃப் வரும்பொழுது, அங்க ஒரு இன்பமும் ஏற்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா, முக்காவாசி எல்லா துன்பத்தையும் மனிதர்கள் தானாகவே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள் தான் அதிகமா இருக்குது. இந்த மாரி வரக்கூடிய துன்பங்களுக்கு வேற என்ன ஒரு சில காரணங்களும் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து பழிச்செயல் பதிவுகளும் ஒரு காரணமாக இருக்குது. இது வந்து பாவப்பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாவப்பதிவுகள் வெளிப்படும்போது, அது துன்ப உணர்வத்தான் கொடுக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பாவப்பதிவுகள் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் கிட்ட உள்ள 3 விதமான களங்கங்கள் தான். அவை ஆணவம், கன்மம், மாயை. இந்த தன்முனைப்பு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இந்த வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவப்பதிவுகள், மயக்கம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழியாக ஆயிடுது. இந்த தன்முனைப்புங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, தான், தனது அப்படின்னு சொல்லக்கூடிய பற்று, தான் சொல்லக்கூடிய அதிகார பற்று, தனதுன்னு சொல்லக்கூடிய பொருள் பற்று, இதுதான் வந்து இங்க முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த தான் சொல்லக்கூடிய அதிகார பற்றும், தனதுன்னு சொல்லக்கூடிய பொருள் பற்றும் இருக்கு பிறந்த அந்த 2 தம்பதியர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த 6 தீய குணங்கள். அந்த 6 தீய குணங்கள் மூலமாக பார்க்கும்பொழுது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே தான் இருப்பாங்க. மக்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே செயல்படும் பொழுது, அது மேலும் மேலும் துன்பத்த கொடுத்துக் கொண்டே தான் இருக்கும். இந்த 6 தீய குணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. இதுல ஒரு சில குணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்போ இந்த குணங்களை எல்லாம் நாம தவத்துக்கு வந்த பிறகு, நமக்கு நம்ம சுவாமிஜி வழிமுறைகள் குடுத்திருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி, நிதானமாக நம்ம மாற்றி அமைக்கணும். அதற்கு அந்த மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளும் நமக்கு வந்து நம்ம குரு அவர்கள் ரொம்ப நிறைவா குடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்மோட குணங்கள நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்புங்கிற குணங்கள நாம நம்ம கிட்ட அதிகரித்துக் கொண்டே வரணும். அந்த விழிப்பு நிலையில இருந்து நம்மோட குணங்கள பற்றி நம்ம ஆராய்ந்து அத மாற்றி அமைக்கும் பொழுது, நமக்கு துன்பம் வந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதி கிடைக்கும். பொறுமையும் அமைதியும் கடைபிடித்து துன்பத்திலிருந்து விடுபட முடியும். எப்பவுமே இந்த பொறுமையாவும், அமைதியாவும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்போ நம்மோட சிந்தனை ஆற்றலும், மூளை செயல்படக்கூடிய அந்த செயல்திறனும் நல்லா அதிகமா இருக்கும். ஒரு முறை ம் ஒரு காட்டுல வந்து ஒரு வயதான ஒரு மாடு இருக்குது. இது என்னது காட்டெருமை. அந்த காட்டெருமை என்ன பண்ணுது, அப்படியே மேய்ஞ்சுகிட்டே போகும்போது, அது ரொம்ப காட்டுக்குள்ள போயிருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல அந்த காட்டு வன விலங்கு அந்த
கொடுமையான வனவிலங்குகள் இருக்கு இல்லையா? அந்த சிங்கம், புலி அந்த மாரி அதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது அப்படியே போயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த எருமைய சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அது பதுங்கி பதுங்கி வருது. இந்த காட்டு எருமை அத பார்த்துருச்சு. இதுவோ வயசானது. இதால உடனே தப்பிச்சு ஓடவும் முடியாது. அப்ப அது என்ன பண்ணுது, நிதானமா சிந்தனை பண்ணுது. சிந்தனை பண்ணி அது சொல்லுதாம், ஆ தன்னோட அங்க அது தனியா இருந்தாலும், அது வந்து தன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கிறதா அது ஒரு பாவனையில அது பேசுதாம். பாருங்க, இப்ப ஒரு சிங்கம் நம்ம நோக்கி வருது. நம்மளெல்லாம் சாப்பிடலாம்னு நினைச்சுட்டு அது வருது. நீங்க எல்லாரும் சீக்கிரமா ஒண்ணா சேர்ந்துருங்க. ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு கூட்டமா வந்துருவோம். வரட்டும் அந்த சிங்கம். அதுக்கு சரியான பாடத்த நம்ம இன்னைக்கு புகட்ட போறோம். அப்படின்னு சத்தமா பேசுது. இத கேட்ட உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஐயையோ! இந்த காட்டு எருமை கிட்ட மாட்டுனோம்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான். அப்படின்னு நினைச்சுட்டு அது பயந்து ஓடி போகுது. அப்படி ஓடி போகும்போது வழியில வர நரி பாக்குதாம். பாத்துட்டு அந்த நரி கேக்குதாம், எங்க சிங்கராஜா எங்க இப்படி பயந்து போடுற அப்படின்னு. அது சொல்லுது, இல்ல இல்ல அந்த காட்டு எருமை கூட்டம் அங்க இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இது என்ன வந்து குத்தி தூக்கி போட போறேன்னு பேசுச்சுங்க. அதான் நான் ஓடி வந்துட்டேன். அப்போ நரி சொல்லுது, ஏன் சிங்கம் அப்படி பண்றீங்க? நீங்க தான் இந்த காட்டுக்கே ராஜா. உங்கள தான் சிங்கராஜான்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தான் இங்க இருக்கிறதுலயே வலிமையான மிருகம். உங்கள போய் யாராச்சும் அப்படி பண்ண முடியுமா? அப்படிலாம் முடியாது. நீங்க வாங்க, நான் உங்கள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுதாம். அப்ப அந்த சிங்கம் சொல்லிருக்கு, இல்ல இல்ல நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த நரி சொல்லுதான், இல்ல நான் உன்னை கூட்டு போறேன். இல்ல இல்ல நான் அங்க போனதும் நீ என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு சிங்கம் கேட்கும். அப்ப நரி என்ன பண்ணுதான், சரி வா உன் வாழையும் என் வாழையும் ஒண்ணா கட்டிக்குவோம். சேர்த்து கட்டிட்டு 2 பேரும் ஒண்ணாவே போலாம் அப்படின்னு சொல்லி வாழை சேர்த்து கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு ஒண்ணா போகுதுங்க. அத அந்த காட்டெருமை கவனிச்சிருது. அப்போ அந்த காட்டெருமை என்ன பண்ணுது, நிதானமா சிந்தனை பண்ணி, அது பாத்தியா அந்த நரி கிட்ட வரும்போது அந்த நரி கிட்ட சொல்லலாம், ஏய் நரியே, இது என்ன ஒரே ஒரு சிங்கத்தை கூட்டு வந்திருக்க? நான் உன்னை என்ன சொன்னேன், 2 சிங்கத்தை கூட்டு வா. அப்பதான் என்னோட கூட்டங்கள் சேர்ந்து அந்த சிங்கத்தோட ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னேன்ல. நீ என்ன ஒரே ஒரு சிங்கத்தை தான் கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிங்கம் திரும்ப பயந்து போய் ஒரே ஓட்டமா ஓடும்போது அந்த நரிக்கும் அடிபட்டு முள்ளுல கல்லுல எல்லாம் அடிபட்டு ஓடி போனதா ஒரு சின்ன கதை. எதுக்கு இத சொல்றோம்னா, அதாவது சிந்தனை நீ அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மோட சிந்தனை ஆற்றல் பெருகும். அப்ப அந்த காட்டெருமை மாதிரி அமைதியான நிலையில சிந்தனை பண்ணு. ஏன்னா தன்னால அங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஓடினாலும் சிங்கம் பிடிச்சிரும். அப்போ அந்த சிந்தனை ஆற்றலை பயன்படுத்தி ஒரு துன்பமான நிலையில இருந்து நம்மை நாம காப்பாத்திக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்னா அமைதியாக இருக்கணும். அமைதி நிலையில இருக்கும் பொழுதுதான் மூளை செல்கள் நன்றாக செயல்பட்டு சிந்தனை ஆற்றல் வளரும். இதுதான் வந்து முக்கியம். ஆனா என்ன பண்றோம், ஒரு சிலர் எப்பவுமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே செயல்படுறாங்க. அப்ப அந்த 6 தீய குணங்கள் மூலமாக என்ன ஆகுதுங்க, 5 பேரும் பழிச்செயலுக்கு ஆளாகுறாங்க. அந்த பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை போன்ற 5 பழிச்செயலுக்கு ஆளாகும்போது மேலும் மேலும் பாவப்பதிகளை சேர்த்துக்கிட்டே போறாங்க. அதனால இன்னும் என்ன ஆகுது, துன்பமா வலிய வரவழைத்துக் கொள்றாங்க இல்லைங்களா? அப்ப இந்த பாவப்பதிய போக்கணும்னா மாற்று செயல்களை செய்யணும். நல்ல செயல்களை செய்யணும். அப்படி செய்வதற்கு முதல்ல உதவியா இருக்கக்கூடியது நம்மோட உடற்பயிற்சி, தவம் தான். இது 2மே வந்து நம்மோட பாவப்பதிவை போக்க வல்லவை. உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மோட செல்கள்ல இருக்கக்கூடிய அணு அடுக்குகள்ல மாற்றம் ஏற்படுது. நமக்கு தெரியும் ஒவ்வொரு 30 நாட்கள் நம்மோட செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுது. அப்ப புதிதாக வரக்கூடிய செல்கள்ல நம்ம உடற்பயிற்சின்ற ஒரு பதிவை கொடுக்கிறோம். தவம்ன்ற ஒரு பதிவை கொடுக்கிறோம். அதனால முன்னம் செய்த தவறுகள் மூலமாக இந்த உடல்ல ஏற்பட்ட அணு அடுக்கு சீர்குலைந்து போயிருந்தாலும் என்ன ஆகும், அங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு மனதிலையும் உடல்லையும் நோய் ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த இதை நம்ம தவமும் உடற்பயிற்சியும் செய்து படிப்படியாக மெல்லமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஏற்படுது இல்லைங்களா அந்த பதிவுகள், அதைத்தான் வந்து வினைப்பதிவுன்னு சொல்றாங்க. இந்த வினைப்பதிவோட திணிவு அதிகமா இருக்குது அப்படின்னும் போது அது என்ன ஆகுது, வித்து வழியாக குழந்தைகளுக்கும் போகுது. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட அடுத்த சந்ததியரும் அதன் மூலமாக கஷ்டப்படுற மாதிரி ஆகுது. அப்போ நம்ம எப்பவுமே சொல்லணும் இல்லையா, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னோட போயிடட்டும், என் குழந்தைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம துன்பங்களை தவிர்ப்பதற்கு நமக்கு இந்த தவ முறையும்
அறநெறியும் நமக்கு ரொம்ப பயனாக இருக்குது. தவமுறையை கடைபிடித்து நம்ம ஆழ்ந்து தவமுறையில ஆழ்ந்து போக போக அறநெறி வாழ்க்கைன்றதையும் நாம கடைபிடிப்ப ஆரம்பிப்போம். அப்ப அந்த தவமுறையும் அறநெறியும் தான் நமக்கு நம்மோட பாவப்பதிவுகளை போக்கி துன்பம் இல்லாத நிலைக்கு கொண்டு போவதற்கு, இல்ல வந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்ம இட்டு செல்லுது. அதுதான் சுவாமி ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்க, தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகும் சொல்றாங்க. நான் ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தன்முனைப்பு தான் எல்லா தீய செயல்களுக்கும் காரணமா இருக்குது. அப்ப அந்த தன்முனைப்பு போவதற்கு அந்த தவமுறையும் அறநெறியும் உதவியாக இருக்குது. அப்போ பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சொல்றாங்க. அப்போ அது நம்ம இந்த தவமுறையும் அறநெறியும் பற்றி வாழும் பொழுது ஏற்கனவே செய்த பாவப்பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதுக்கப்புறம் மேற்கொண்டு நாம இந்த சிந்தனை தெளிவுனால தீய செயல்கள் செய்யாம புதிதாக பாவங்களை வரவைத்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை முறையை நம்மால வாழ முடியுது. அப்போ இந்த உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையிலேயே மனசு நிலைச்சு செய்யுதா என்ன ஆகுது, இருக்கும் பொழுது தவம் தவத்தை நிலைத்து நிற்க முடியாது. நம்ம தவத்துல நீடித்து நிற்கணும் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுமைகள் குறையணும். எது நம்மோட சுமையா இருக்கு? நம்மோட தேவையற்ற குணங்கள் தான். அந்த தேவையற்ற குணங்கள் மூலமாக நமக்கு வரக்கூடியது எல்லாம் துன்பங்கள் தான். அந்த துன்பங்கள் தான் நமக்கு பதிவாகவும் சுமையாகவும் இருக்குது இல்லையா? அந்த சுமைகள் குறைய குறையதான் நம்மால தவத்துல நீடித்து நிலைத்து இருக்க முடியும். அப்படி நீடித்து நிலைத்து இருக்க நம்ம முயற்சி செய்து செய்யறோம் அப்படின்னா, அப்போ நம்மோட மனம் என்ன பண்ணுது? தவத்துல நம்மோட உயிரை கவனித்து அங்க உறைய ஆரம்பிக்குது. அப்படி உறைய படிப்படியாக உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு மனம் வருது. அப்ப புலன் மயக்கம் குறைந்து போகுது. புலன் மயக்கம் குறைய குறைய மனம் மேலும் தூய்மை அடையுது. அப்போ அந்த மாதிரி தூய்மை அடையும் போது நமக்கு வினை தூய்மை ஏற்படுது. அதைத்தான் சுவாமிஜி ஒரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, தூய்மை எனில் பழிச்செயல் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, நிறைய நேரம் நமக்கு கேட்டிருக்கும் இல்லையா, சாதாரணமா பேசும்போதே கூட ஏதாவது ஒரு வாழ்க்கையில கஷ்டத்தை தாண்டி வரும்போது சொல்றாங்க இல்லைங்களா, பரவாயில்ல ஒரு கர்மா கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க. அப்போ இந்த கர்மா கழியறது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு துன்ப அனுபவத்தை கொடுத்து தான் அதை நம்ம தூய்மைப்படுத்துது. அதைத்தான் சுவாமிஜி இந்த மாதிரி தூய்மை எனில் பழிச்செயல் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும்னு சொல்றாங்க. அப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைகிறோம். அப்போ தூய்மை அடையறதுன்றது நமக்கு மகிழ்ச்சி தானே அடையணும். அப்போ என்ன ஆகும், அது மட்டும் இல்லாம நமக்கு துன்பம் எப்படி வரும்? ஏதாவது ஒரு நபர் மூலமாக இல்ல ஒரு செயல் மூலமாக தான் வரும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு துன்பம் கொடுத்தவங்களை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள நாம வாழ்த்தணும். அப்படி இல்லைனாலும் அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணாமவாச்சு இருக்கணும். சாமிஜி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, எவர் மூலம் துன்பம் வரினும் ஏற்றுக்கொள்வோம் வினை தீர்க்கும் மருந்தே என்றும் சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு துன்பம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தவத்துல ஆழ்ந்து போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நன்றிதான் சொல்வோம். அங்க கண்டிப்பா நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த அமைதி நிலை வருது, நமக்கு அந்த தெளிவு கிடைச்சது. ஓகே, ஒரு ஒரு நபர் மூலமாகவோ இல்ல ஒரு செயல் மூலமாகவோ தான் இந்த கர்மா கழியணும். அப்ப என்னோட கர்மா கழிவதற்கு இவர் உதவியாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவங்கள நம்ம வாழ்த்துறோம். அவங்க கிட்ட நாம பகைமை பாராட்டக்கூடாது. பகைவர்களாகவே இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம அவங்கள நினைச்சு வாழ்த்த அவர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த பிணக்கு நீங்குது. அந்த இடத்துல நட்புணர்வு அதிகமாகுது. அதனாலதான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, தவத்தோட நிறைவுல நம்ம படிப்படியா வாழ்த்திக்கிட்டே வரோம் இல்லையா. இன்னைக்குமே ஐயா வாழ்த்திக்கிட்டு வரும்போது என்ன சொன்னாரு, எதிரிகளாக நினைப்போர் இன்னல் புரிவோர் எவரும் இருப்பின். நாம அவங்கள எதிரிகளா நினைக்கல. அவங்க இதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்க, நம்மை எதிரிகளாக நினைப்போர். அப்ப அவங்க தான் நம்மள எதிரியா நினைக்கிறாங்க, நாம அவங்கள நினைக்கல. அப்படி யாராச்சும் இருந்தாலும் அவர்களும் நம்ம என்ன பண்றோம், வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்த அந்த பிணக்கு அப்படிங்கிறது அங்க விலகி போகுது. அப்போ அந்த மாதிரி பிணக்கு விலகும் பொழுது நமக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மனநிலையும் மாறுது. ஆக இந்த மாதிரி நம்ம தவமுறையும் அறநெறியும் பற்றி
நம்மோட அமைதி நிலைய நம்ம நிலைச்சு இருக்கும் பொழுது அந்த அமைதியான மனநிலையை அதிகப்படுத்தி கொண்டே போறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் யார் மூலமாக வந்தாலும் நம்ம அமைதி நிலையில இருக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை வரும். நமக்கு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுக. அதை நம்மால, அதாவது அதை பார்த்து சிரிக்கிறோம்னு இல்ல, அதை நம்மால கடந்து போக முடியும். அதுதான் அந்த பாடல் வரிகளாக இவர் கொடுத்தாரு இல்லையா, கண்ணதாசன் அவர்கள். துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவனும் சரிங்க அப்படின்னு. அப்போ நம்மால அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றலும் உடல் ஆற்றலும் கிடைக்கும். இதற்கு நம்முடைய தவமுறையும் அறநெறியும் உதவி செய்யும் என்று கூறி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.